இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த காலத்துல பெண்கள் எல்லா வகையிலயும் முன்னேறணும். முக்கியமா பொருளாதாரத்துல அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. வேலைக்கு போனாதான் அவளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வரும். வேலைக்கு போனாதான் ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் அவங்க கத்துப்பாங்க. வேலைக்கு போறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரேவதி, நீ தாராளமா வேலைக்கு போலாம். இந்த விஷயத்துல நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க வாழ்க்கை அனுபவத்தை வச்சுதான் இதையெல்லாம் சொல்றீங்க. இது எனக்கு ஒரு பாடம் தான். நான் கண்டிப்பா வேலைக்கு போய் சாதிக்கணுமா? சரிம்மா, அந்த கம்பெனியை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணிக்கோ. நாளைக்கு இன்டர்வியூக்கு போறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்கம்மா, நான் ரூமுக்கு போய் அந்த வேலையை பாக்குறேன். ஏத்த இப்ப ரேவதி வேலைக்கு போறது முக்கியமா? எல்லாரும் சொல்ற மாதிரி அவ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்தா என்ன? இல்ல கலா, அவ வீட்ல இருக்கிறது தான் டேஞ்சர். என்ன சொல்றீங்க? அவ வீட்ல இருந்தா என் புருஷன், என் பொண்ணுங்க, மாப்பிள்ளன்னு எல்லாரும் உன் அண்ணன் கார்த்தி இல்லன்னு நிரூபிப்பாங்க. அவ புருஷன் தான் உண்மையான கார்த்தின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா நேரமும் நாம அவளை பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனாலதான் அவ வேலைக்கு போறது நல்லதுன்னு முடிவு பண்ணேன். நீங்க சொல்றதும் சரிதான் அத்த. ஏன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவ இல்லாம இருக்கிறதுனால உங்க குடும்ப ஆளுங்க அவகிட்ட அதிகமா பேச முடியாது. அது நமக்கு சாதகம் தான். இன்னொரு விஷயத்தை மட்டும் நாம கவனமா வாட்ச் பண்ணணும். எதை சொல்றீங்க? அந்த கம்பெனிக்கும் அந்த கார்த்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாக்கணும். இல்ல ரேவதி இன்டர்வியூக்கு போறது தெரிஞ்சா அவங்க வரானான்னு பாக்கணும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ வீட்ல இருக்கிறத விட அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். அப்ப நம்ம அதையும் கவனமா பாக்கணும் அத்த. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு ரேவதி இன்டர்வியூக்கு போறப்போ நீ அவ கூட போ. அந்த ஆபீஸ பத்தி நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கோ. அப்படியே அந்த இடத்த நல்லா வாட்ச் பண்ணு. அவனுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க அத்த. நாளைக்கு நானும் ரேவதியோட அந்த கம்பெனிக்கு போய் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு வரேன்.